ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 2 ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது ஸ்டடி நோட் 9. இது சிஎம்ஏ இன்டர் டைரக்ட் டாக்ஸேஷன் இருக்குது. ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துருந்தோம். அதில் இன்ட்ரோ என்னென்ன இன்கம்ஸ்லாம் டாக்ஸபிள் இந்த ஹெட்டு கீழே, ஒருவேளை பிஜிபிபிலையும் சேலரிலையும் டேக்ஸ் ஆகலைன்னா அது இப்போது இந்த ஹெட்டு கீழே வரும். அது மாதிரிலாம் பார்த்தோம். இப்போது ஆமாம், ஸ்டடி நோட் 9 தான். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்கம் ஃப்ரம் பிளான்ட், மெஷினரி, ஃபர்னிச்சர் லெட் ஆன் ஹையர். உங்ககிட்ட இருக்கிற பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாடகைக்கு விட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கம் இந்த ஹெட்டு கீழே தான் வரும். இஃப் தி அபவ் இன்கம் இஸ் நாட் சார்ஜபிள் அண்டர் தி ஹெட் பிஜிபிபி அண்ட் தென் இட் இஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். அதாவது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கீழே வரல அப்படிங்கும்போது அது இந்த ஹெட்டு கீழே வரும். ஆனால் such letting out is part of the business activity. அதாவது உங்களோட பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை அந்த லெட்டிங் அவுட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாடகைக்கு விடுறது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அப்போது அது பிஜிபிபி ஐஎஃப்ஓஎஸ் கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வாடகைக்கு விட்டு வர்ற இன்கம், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சரை வாடகைக்கு விட்டு வர்ற இன்கம் ஐஎஃப்ஓஎஸ். ஆனால் அந்த இன்கம் உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது பிஜிபிபி. இன் கேஸ் ஆஃப் டெம்பரரி டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் பிஸ்னஸ், assets are leased out but the intention of the SC is not to close the business, then the rent from such assets are under PGBP. அதாவது உங்களுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் டைம் சரியில்லை, எக்கனாமி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணுறீங்க, டெம்பரரியாக அதை வந்து மூடுறீங்க. அதனால அதில் வச்சுருப்பீங்கல்ல அசெட், பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம், அதெல்லாம் லீஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, மற்றும் அந்த உங்களோட இன்டென்ஷன் வந்து வேணும்னே அந்த பிஸ்னஸை போய் க்ளோஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸஸ், சிச்சுவேஷன் படி நீங்கள் போய் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னா அந்த லீஸ் இன்கம் இருக்குல்ல, அந்த எசட்டெல்லாம் லீஸ் கூட்டது மூலமாக வர்ற இன்கம் இருக்குல்ல, அது பிஜிபிபியில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்ட் ஃப்ரம் சச் அசட்ஸ் ஆர் அண்டர் பிஜிபிபி இன் கேஸ் ஆஃப் டெம்பரரி டிஸ்கண்டினியூஸ். அதாவது நீங்கள் டெம்பரரியாக உங்கள் பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணுறீங்க மற்றும் உங்களோட இன்டென்ஷன் அந்த பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணுறது கிடையாது. அதனால நீங்கள் அந்த அசட்ஸ் எல்லாம் லீஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு பிஜிபிபி. ஏன்னா நீங்கள் டெம்பரரியாக ஷட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்மை, உங்களோட ஆக்டிவாக இருக்கிற அந்த இன்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய இன்கம் இந்த மாதிரி ரெண்டல் பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறது மூலமாக, அதாவது அந்த அளவு கிடைக்கலனாலும் உங்களுக்கு பார்ட்லி ஏதோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது உங்களோட பிஸ்னஸ் இன்கம்மை மீட் பண்ணுற மாதிரி கேட்டகரியாக இருக்கிறதுனால இது பிஜிபிபியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்கம் ஃப்ரம் லெட்டிங் அவுட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அலாங் வித் பில்டிங். அதாவது பில்டிங்கோடு சேர்த்து அதில் இருக்க பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாத்தையும் ஹையர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து வெறும் அதில் இருக்க அசட்டை மட்டும் ஹையர் கொடுறீங்க. இதில் வந்து பில்டிங்கோடு சேர்த்து அதில் இருக்க பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் ஹையர் கொடுக்குறீங்க, லெட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா காம்போசிட் ரெண்ட், மொத்தமாக அதுக்காக ரெண்ட் வாங்குறீங்கன்னா அது என்ன கேஸ் அப்படின்னு பார்க்கலாம். when the rent is inseparable then the taxable under IFOS, if not taxable under PGBP. அதாவது அந்த மாதிரி ரெண்ட்டு பில்டிங்க்கு, அசட்டுக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்க்கு, அசட்டுக்கு அப்படின்னு ரெண்டையும் தனித்தனியாக அப்படி பிரிக்க முடியல அப்படின்னா அது பிஜிபிபியில் வரும். ஒருவேளை பிஜிபிபிலையும் டேக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸில் வரும். அதுதான். நெக்ஸ்ட்டு, mere knowledge of rent charged against each asset does not make it inseparable unless until the property is separately lettable. அதாவது ஒவ்வொரு அசட்டையும் தனியாக சார்ஜ் பண்ண முடியும், அதுக்குன்னு தனியாக ஒரு ரெண்ட் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து அதாவது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தனியாக பிரிக்க முடியுன்ற ஒரு நாலேஜ் இருக்குது, அதுக்கான ஒரு ரேட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது. தனித்தனியாக அந்த அசட்டை ஒருவேளை லெட் அவுட் பண்ணால் எவ்வளோ ரெண்ட் வரும், ஃபேர் மார்க்கெட்டில், அதாவது இதே மாதிரி ஒரு அசட்டை லெட் அவுட் பண்ணால் எவ்வளோ ரெண்ட் வரும், ஒருவேளை லெட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லெட் அவுட் பண்ணுறது தான் இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணோம். ஓகேவா? ஒருவேளை இது இன்செப்பரபிளா அப்படின்ற க்ரைட்டீரியாவை மீட் பண்ணோம். எப்போன்னா நீங்கள் அந்த அசட் வந்து ஆக்சுவலாகவே லெட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அது இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணோம். ஓகேவா? mere knowledge of rent charged against each asset does not make it separable. உங்களுக்கு அதில் ரெண்ட் இவ்வளோ சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத
ஒவ்வொரு அசெட்டுக்கும் இவ்வளோ ரெண்ட் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது அதை வந்து தனித்தனியாக பிரிக்காது. அந்த செப்பரபிளா இன்செப்பரபிளான்றது க்ரைட்டீரியா மீட் பண்ணாது. அன்லஸ் அண்ட் அன்டில் த ப்ராப்பர்ட்டி செப்பரேட்லி லெட்டபிள். தனித்தனியாக அந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து உங்களுக்கு வாடகைக்கு விட்டால் உங்களுக்கு ரெண்ட் ஆக்சுவலாக போகுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ணாதான் அது வந்து தனியாக செப்பரபிளா இன்செப்பரபிளா அப்படின்ற க்ரைட்டீரியா மீட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் அலோவ்டு அகெயின்ஸ்ட் இன்கம். இந்த இன்கம்க்கு எல்லாம் என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பை வர்ச்சு ஆஃப் செக்ஷன் 57 சப்செக்ஷன் கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டிடக்டபிள் ஃப்ரம் சச் இன்கம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்த இன்கம்லேருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து வின்னிங்ஸை பற்றி பேசவே இல்லை. வின்னிங்ஸு, லாட்ரி, ரேஸ் ஹார்ஸு இந்த மாதிரிக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ்லாம் எந்த டிடக்ஷனுமே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்ட்டு, காம்போசிட் ரெண்ட் கேஸ்லாம் வருது இல்லையா, அதுலேருந்துலாம் என்னென்ன டிடக்ட் பண்ணலான்னு பாருங்கள். கரண்ட் ரிப்பேர்ஸ் டிடக்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சருக்குலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதாவது கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணலாம். டிப்ரிசியேஷன், அன்அப்சர்வ்ட் டிப்ரிசியேஷன். அஃப்கோர்ஸ் மிஷினரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிப்ரிசியேஷன் வரும், அது டிடெக்ட் பண்ணலாம். எனி த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், எந்த வகையான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அலவபிள் டிடக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷனா நம்மளுக்கு எடுத்தோன்னே ஞாபகம் வருது எம்ப்ளாயி உயிரோடு இருக்க மாட்டார், அது விடோவுக்கு இல்லை லீகல் ஹையருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அது பீரியாடிக்கல் பேமெண்ட்டா லம்சம் பேமெண்ட்டா, இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். taxable under IFRS after allowing standard deduction 1/3 of pension or 15,000 whichever is less. அதாவது இந்த பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் taxable தான், ஆனால் அதுக்கு எவ்வளோ டிடக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 15,000 வாங்குறீங்கன்னா அதில் 1/3 எவ்வளோ? 5,000. அந்த 5,000 அல்லது 15,000 ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டு. 5,000 அல்லது 15,000 whichever is less. 5,000 தான் லெஸ்ஸு. ஸோ 15,000 மைனஸ் 5,000 போட்டிங்கன்னா 10,000. இங்கே பாருங்க, இப்படி போடுறேன். ஆக்சுவல் வந்து 15,000 ரிசீவ் பண்ணுறீங்க, அதில் 1/3 வந்து 5A, ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் வந்து ஒரு 15னா whichever is lessனா 5 தான் லெஸ்ஸு. ஸோ 15 மைனஸ் 5 10. இந்த 10 தான் உங்களுக்கு வந்து டாக்ஸபிள். ஆனால் இது பீரியாடிக்கல் பேமெண்ட்டாக இருக்கணும், லம்சம் பேமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா லம்சம் பேமெண்ட்டாக நீங்கள் வாங்கும்போது, லம்சம் பேமெண்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க, அந்த எம்ப்ளாயி வந்து டியூரிங் சர்வீஸை இறந்து போயிடுறாரு அப்படின்னா அப்போது நாட் டாக்ஸபிள். ஓகேவா? ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 ஆன் அரியர்ஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் அவைலபிள் இன் கேஸ் ஆஃப் அரியர்ஸ் ஆர் அட்வான்ஸ் சேலரி. அதாவது இந்த ரிலீஃப் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அரியர்ஸ் ஆர் அட்வான்ஸ் சேலரி வாங்கியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக தெரியுது அப்படின்னா ரிலீஃப் கொடுக்குறாங்க. Notes: lump sum payment made on graciously as or as a compensation to the widow or legal heir of the employee who dies in service, not taxable income. இந்த மாதிரி லம்சம் பேமெண்ட் கொடுக்குறாங்க கிராஷியஸ்லி, இல்லைனா காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கும்போது தான் அந்த எம்ப்ளாயி இறந்து போகிறாங்க இல்லையா, அதனால உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த லம்சம் பேமெண்ட் நாட் டாக்ஸபிள். எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் as same as above case is not taxable provided it is paid by the central government, state government, local authority, government or பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அதாவது எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட்னா இதே மாதிரி தான், வேற இந்த மாதிரி கேஸ்லேயே அந்த எம்ப்ளாயி இறந்து போயிருக்கணும், சர்வீஸ் அப்போ இறந்து போயிருக்கணும், அவங்க கொடுக்குறது வந்து எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் இது டாக்ஸபிலிட்டி கிடையாது. இதுக்கு ப்ரொவைடட் அந்த அமௌண்ட்டை யார் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்? கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ, இல்லை லோக்கல் அத்தாரிட்டி, முனிசிபல் கார்பரேஷன்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நாட் டாக்ஸபிள். ஓகேவா? இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். சுந்தர் died on 31st July 2020 while being in central government service. சர்வீஸில் இருக்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போகிறாங்க. ஃபேமிலி பென்ஷன் 10,000 ரூபா கொடுக்குறாங்க, DA 40%. ஸ்டேட் வெதர் ஷீ இஸ் டாக்ஸபிள், இஃப் ஸோ அண்டர் விச் ஹெட். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க, அதனால அவங்களோட ஒய்ஃபுக்கு பென்ஷன் போகுது, அதில் 10,000 பென்ஷன், 40% வந்து DA ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இஃப் ஸோ அண்டர் விச் ஹெட், இது எந்த ஹெட்டு கீழே டாக்ஸபிள்? கேன் ஷி கிளைம் எனி ரிலீஃப் அண்டர் ரிலீஃப் ஆர் டிடக்ஷன்? taxable income for assessment year எவ்வளோ? 2021 to 2022. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் இதை வந்து IFOS தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டு பை தி விடோ ஆஃப் தி டிசீஸ்டு எம்ப்ளாயி, அதனால இது வந்து IFOS அதர் சோர்சஸ் இன்கம்னு எடுத்துக்கிறோம். இந்த கொஷனுக்கான ஆன்சர் கிடைத்தாச்சு. ஸ்டேட் வெதர் இஃப் ஸோ அண்டர் விச் ஹெட், எந்த ஹெட்டு கீழே அது டாக்ஸபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது கிடைச்சாச்சு.
ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ 10,000 ப்ளஸ் அதில் 40% தான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பெனிஃபிட், அதனால 40% எடுத்துக்கிறோம். 40% வந்து 4,000. மற்றும் அது எவ்வளோ மந்த்ஸுக்குன்னு பாருங்கள். ஜூலை முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 8 மந்த்ஸுக்கு. ஸோ 8 months இன்ட்டு ஸோ 14,000 இன்ட்டு 8ன்னு போட்டோம்னா 1,12,000. அதில் எக்ஸம்ஷன் வந்து 1/3 112 டிவைடட் பை 3 போட்டோன்னா 37,333. ஸ்டாச்சுட்டரி லிமிட் வந்து 15,000. ஸோ whichever is less, 15,000 less. ஸோ 97,000. டேக்ஸ் ஆன் தி above 97ங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிமிட் இருக்குல்ல, அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கல்ல 2,50,000 அப் டு 2,50,000. அதுக்குள்ளே அதை தாண்டி வராதனால அதோட டேக்ஸ் அமௌண்ட் வந்து நெல். அதர் இன்கம்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் அஷ்யூம்லெஸ் நெல்லுன்னு போட்டால் இவங்களுக்கு டேக்ஸும் நெல். ஓகேவா? இங்கே வேறு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் வெதர் ஷீ இஸ் டேக்ஸபிள். ஆமாம், டேக்ஸபிள் தான். ஆனால் டேக்ஸபிள் இன்கம் வந்து அந்த டேக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து நெல். ஏன்னா அது அந்த லிமிட்டை தாண்டாதனால அது நெல். இஃப்ஸோ அண்டர் விச் ஹெட், இதுக்கு சொல்லியாச்சு. ஐஎஃப்ஐஎஸ் கீழே தான் டேக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. கேன் ஷி கிளைம் எனி ரிலீஃப் ஆர் டிடக்ஷன்? இவங்க வந்து தான் அந்த டிடக்ஷன் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணாங்க. டிடக்ஷன் இதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ரிலீஃப் வர்ற அளவுக்கு இது ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ் அந்த ஸ்லாபுக்குள்ளேயும் போகல. ஓகேவா? டேக்ஸபிள் இன்கம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டேக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிஃப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். இதுலேருந்து நிறைய சம்மு வரும். அமெண்டட் ப்ரொவிஷன், அதனால் கண்டிப்பாக கவனமாக படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரி. கிஃப்ட்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ன்னு சொல்லும் போதே நீங்கள் வேறு யார்ட்டேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதுக்கு தான் எந்த சோர்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது ஆக்ட்லேருந்து. அதுக்கு பதிலாக தான் இந்த அதர் சோர்ஸஸ்னு ஒரு பேர் வச்சு இந்த கிஃப்டையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. கிஃப்ட்னா சாதாரணமாக நீங்கள் எந்த பொருள் கிஃப்ட் கொடுத்தாலும் அதுக்கு டாக்ஸபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ப்ராப்பரான கன்சிடரேஷன் படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை யார் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்தெல்லாம் ப்ரொவிஷன் நம்மளுக்கு விதவிதமாக இருக்குது. பார்க்கலாம். கேட்டகரி ஏ பாருங்கள், நேச்சர் ஆஃப் ரிசிப்ட். சாதாரணமாக ஒரு கேஷ் கிஃப்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் மாமனார்ட்ட இந்த மாதிரி யார்ட்டையாவது பணம் கேட்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறீங்க, இல்லை அவங்களே உங்களுக்கு தெரியாமல் கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு 50,000க்கு எக்ஸீட் ஆகிடுச்சு. கேஷாவோ செக்காவோ டிராஃப்டாவோ கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் 50,000க்கு 50,000 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அக்ரிகேட், அதாவது பிட்டாக பிரித்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10,000, நாளைக்கு வந்து ஒரு 35,000, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10,000 அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த அந்த 3ஐயும் சேர்த்து அக்ரிகேட் ஆஃப் சச் அமௌண்ட்டு தான் எடுத்துக்கணும். மற்றும் அது கேஷ் கிஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி கேஸில், அதாவது அவங்க வந்து ஒரு 35,000 கேஷாக கொடுத்துட்டு 10,000க்கு ஏதோ ஒரு உங்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அந்த 35,000 தான் இங்கே கணக்கு. அதுக்கு அந்த வாட்சுக்கு வந்து நம்ம பின்னாடியும் பார்க்கலாம். அதுக்கும் கேஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த கேஷு, டிராஃப்ட், செக்கு, அதோட ஹோல்சம் அமௌண்ட் இருக்குல்ல, அக்ரிகேட் அமௌண்ட்டு, அது எல்லாமே 50,000க்கு எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அது டேக்ஸபிள். அந்த 50,000க்கு எக்ஸீட் ஆகுது இல்லை, அவங்க எவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு டேக்ஸபிள் இன்கம். எக்ஸ்டென்ட் ஆஃப் எது வரைக்கும் டேக்ஸபிள்னா அக்ரிகேட் ஆஃப் கேஷ் கிஃப்ட். அந்த வாங்கின மொத்த கிஃப்ட்டையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ, கேஷ் கிஃப்ட் மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களோட இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட், எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. உங்கள் பேரில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நோ கன்சிடரேஷன். இங்கே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் கன்சிடரேஷனே இல்லாமல் ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு நோ கன்சிடரேஷன், ஒரு கன்சிடரேஷனுமே வாங்கலை. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஆனால் அதுக்கு 50,000க்கு மேலே போயிடுச்சு. ஸ்டாம்ப் டியூட்டினா என்னன்னு தெரியும்ல, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டியூட்டின்னு சொல்லி ஒன்று கட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்ற பேர். அது 50,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா such asset is capital asset in the hands of recipient. அந்த அசட்டுக்கு பேர் கேபிட்டல் அசட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட். யார் அந்த வீடு வாங்குறாங்க, யார் அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது கேபிட்டல் அசட். ஒருவேளை அந்த பர்சன் அதை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அதை நம்ம இன்னுமே பார்க்கலாம். ஓகேவா?
ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இங்கே வந்து இன்கம் டேக்ஸபிள் இன்கம்ங்கிறது என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதுக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் அவங்களுக்கு இன்கம். லிமிட் ஆஃப் ₹50,000 இஸ் அப்ளிகபிள். இங்கேயும் இந்த 50,000 பார்த்தோம்ல, இங்கேயும் அந்த லிமிட் வருது. ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி 50,000க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம டேக்ஸபிள் இன்கம்னே சொல்கிறோம். ஸோ அந்த லிமிட் இங்கே வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து கன்சிடரேஷனே கொடுக்காம இருக்க போகிறது கிடையாது. இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் சும்மா கொஞ்சமாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறாங்கன்னா அது அந்த கன்சிடரேஷனை விட ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போது இது வந்து அந்த கிஃப்ட்டில் சேரும். such excess is more than the higher of the following. அதாவது இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸ்டாம்ப் டியூட்டிக்கும் கன்சிடரேஷனுக்குமான டிஃபரன்ஸ், அந்த எக்ஸஸ் இருக்குல்ல, அது அந்த அமௌண்ட்டு இது ரெண்டுலேயும் ஹையர் பாருங்க. அவங்க கொடுக்குறாங்கள கன்சிடரேஷன் அதில் 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்காங்க, இல்லைனா 50,000. இது ரெண்டில் எது ஹையரோ அதை விட அந்த எக்ஸஸ் ஹையராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 10% ஆஃப் கன்சிடரேஷனாக இங்கே கன்சிடரேஷன் வந்து ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடரேஷன் வந்து 1 lakh இருக்குது. அப்போ 10% ஆஃப் கன்சிடரேஷனாக 10,000. 50,000 பெருசா 10,000 பெருசா? 50,000 தான் பெருசு. இதை எடுத்துக்க போகிறோம். இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. 50,000 இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhsன்னு வச்சுக்கோங்க. 10 lakhs கன்சிடரேஷனோட பெருசு. கன்சிடரேஷன் 1 lakhன்னு வச்சுருக்கோம். ஸோ 10 lakhsங்கிறது 1 lakhோட பெருசு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 9 lakhs. இந்த 9 lakhs இந்த ஹையரோட பெருசுங்கிறாங்க. அதாவது இந்த 50,000 இந்த 10,000 இதோட ஹையர் எது 50,000. இந்த எக்ஸஸ் இந்த ஹையரோட பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 9 lakhs இஸ் கிரேட்டர் தேன் 50,000. அப்படி இருந்துச்சுன்னா இதுவும் அந்த கிஃப்ட் கேட்டகரியில் வரும். ப்ரொவைடட் இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும்னா உங்களுக்கு டிட்டர்மினேஷனுக்கு வந்து டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டும் அக்ரிமெண்ட் போட்டு டேட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் வேறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிமெண்ட் டேட்டை தான் எடுத்துக்கணும். ப்ரொவைடட் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பேங்கிங் மோடில் செலுத்திருக்கணும். நெஃப்டாவோ ஆர்டிஜிஎஸாவோ இல்லை இந்த மாதிரி ஆன்லைன் பேங்கிங் மோடில் நெட் பேங்கிங் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நீங்கள் செலுத்திருக்கணும். அப்படி செலுத்திருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் டேட்டை கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளோனா ஸ்டாம்ப் டியூட்டி மைனஸ் கன்சிடரேஷன். ஏன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களா, அதனால் அது கழிச்சிடுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி மைனஸ் கன்சிடரேஷன் தான் உங்களோட இன்கம் அமௌண்ட். இங்கே த லிமிட் இஸ் 50,000 ஆர் 5% இஸ் அப்ளிகபிள் பர் இன்சிடென்ட்ஸு. இங்கே வந்து லிமிட்டுங்கிறது 50,000 ஆர் 5% இஸ் அப்ளிகபிள் பர் இன்சிடென்ட்ஸ். ஒரு இன்சிடென்ட்ஸுக்கு லிமிட் வந்து இங்கே 50,000 வச்சுக்கிறாங்க, ஆர் 5% அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 5%ங்கிறது 5% ஆஃப் கன்சிடரேஷன் நினைக்கிறேன். எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேஷ் கிஃப்ட் பார்த்துருக்கோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கன்சிடரேஷனுமே இல்லைன்னா என்ன கேஸு, ஒருவேளை கன்சிடரேஷன் கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கேஸு அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒருவேளை அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அசைகிற சொத்தாக இருக்குது அப்படின்னா வித்தவுட் கன்சிடரேஷனே கொடுக்காம வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட. இங்கே வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பற்றி பேச மாட்டாங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இதே மாதிரி ஒரு அசட்டை நீங்கள் வேறு கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 50,000ஓட உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, கன்சிடரேஷன் கொடுக்காம உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50,000 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போது இது அந்த கிஃப்ட் கேட்டகரியில் வரும். மற்றும் அந்த நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது உங்களுக்கு கேபிட்டல் அசட். ஒருவேளை நீங்கள் அந்த அசட்டை வித்துட்டீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் கட்ட வேண்டி வரும். அது எஸ்டிசிஜியா எல்டிசிஜியாங்கிறது அது பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை பொறுத்து. அது நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் இதை முழுசாக பார்த்துக்கலாம். கேபிட்டல் அசட்னா இப்போதைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அசட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான இன்கம் வந்து அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. போனதில் எப்படி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூன்னு பார்த்துருந்தோம், கன்சிடரேஷனே இல்லைன்னா. அதே மாதிரி இங்கே இது மூவபிள் அசட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் இன்கம். அக்ரிகேட் கிஃப்ட் மொத்தமாக வந்து எல்லா அமௌண்ட்டோட கிஃப்ட்டு தான் இங்கே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இஃப் ஃபார் அ கன்சிடரேஷன். ஒருவேளை இதே மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கன்சிடரேஷன் கொஞ்சோண்டு காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா என்ன, அந்த அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் கன்சிடரேஷனோட அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் கன்சிடரேஷன்.
இதுதான் உங்களோட taxable இன்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பாயிண்ட். இதில் நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து கேஷ் கிஃப்ட் 35,000, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதான் 35,000 கொடுத்துட்டு கிஃப்ட் இன் கைண்டு வேறு ஏதோ பொருளாக அவங்களுக்கு வந்து 36,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டாக்ஸபிலிட்டி இல்லை. ஏன்னா கேஷ் கிஃப்ட் மொத்தமாக சேர்த்தா உங்களுக்கு வரக்கூடியது 50,000க்கு அதிகமாக இருக்கணுமே தவிர, கேஷ் தனியாக கைண்டு தனியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நோ டேக்ஸ். இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூஷன் ரெஃபர் கேபிட்டல் கெயின்ஸ் செக்ஷன் 50C. உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா செக்ஷன் 50C பார்க்க சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஆனந்த் ரிசீவ்டு கேஷ் கிஃப்ட் ஆஃப் rupees 1 lakh ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் லத்தி ஆன் 10/10/2020. கேஷ் கிஃப்டாக வாங்கியிருக்காங்க, 1 lakh வாங்கியிருக்காங்க. இது 50,000 அதிகமாக இருக்குது. ஸோ அட் அ டைம் இது 1 lakh taxable. 1 lakh shall be considered as income of Mr. ஆனந்த். ஏன்னா மிஸ்டர் ஆனந்த் தானே கிஃப்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021 to 2022. Next, on 12/11/2020, Mr. Ajay received a cash gift of 25,000 each from his 3 friends. One of them non-resident. இங்கே ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் பற்றியெல்லாம் சொல்லலை. 25,000 3 பேர்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 75,000 வந்துருச்சு. ஸோ 50,000க்கு மேலே போனதுனால அந்த அக்ரிகேட் அமௌண்ட் இருக்குல்ல, 25,000 × 3 75,000 இருக்குல்ல, அந்த 75,000 தான் இவங்களுக்கு இன்கம் ஆஃப் மிஸ்டர் அஜய். ஓகேவா? நெக்ஸ்ட், கிஃப்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆஸ் ஆன் 10/1/2021 மிஸ்டர் பட்டேல் ரிசீவ்டு எ பீஸ் ஆஃப் லேண்ட். பத்தி வந்து ஒரு துண்டு நிலம் வாங்குறாங்க. அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 75,000. யார்கிட்ட இருந்தா அவங்க ஃப்ரெண்டு ராஜாட்டேருந்து வாங்குறாங்க. காசு எதுவும் கொடுக்கல. சச் லேண்ட் வாஸ் அக்வயர்டு பை ராஜா இன் 2001 ஃபார் ₹10,000. அவங்க 2001 வந்து 10,000க்கு வாங்கின அமௌண்ட்டை, 10,000க்கு வாங்கின நிலத்தை இவங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து அதுக்கு 75,000 இருக்குது. அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நோ கன்சிடரேஷனாக நம்ம என்ன பார்க்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் அந்த இன்கமாக எடுத்துக்கணும். சரியா? அப்போது இங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ இருக்குது, 75,000யும் அப்படியே நம்ம கன்சிடர்ட் அஸ் இன்கம் அண்டர் தி ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அந்த ஹெட்டு கீழே நம்ம இன்கமாக எடுத்துக்க போகிறோம். சின்ஸ் தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எக்ஸீட்ஸ் ₹50,000, 75,000 ஷல் பி கன்சிடர்ட் அஸ் இன்கம். ஒருவேளை அவங்க அந்த மிஸ்டர் பத்தி இந்த அசட்டை சேல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லேண்டை சேல் பண்ணிடுறாங்கன்னா அப்போ கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அந்த கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா 2 lakhsக்கு சேல் பண்ணுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவும் 2 lakhsக்கு இருக்குது அப்படின்னா அப்போ பாருங்கள், இது கேபிட்டல் கெயின்ஸ் சம்மு. இதோட ப்ரொவிஷன் நான் நடத்தாதனால நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. நான் அந்த சாப்டர் நடத்தும் போது நான் இந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஹியர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஷால் பி டேக்கன் டு தி ப்ரீவியஸ் ஓனர். ப்ரீவியஸ் ஓனருக்கு என்ன காஸ்ட் இருக்குமோ அதை எடுத்துக்கிறோம். இவங்க வந்து 2 lakhs அப்படின்னு சொல்லி சேல் கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அதே தான், பிரச்சனை கிடையாது. சேல் கன்சிடரேஷன் 2 lakhs எடுத்துக்கோம். இதுக்கான எக்ஸ்பென்ஸ் எதுவும் ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான எக்ஸ்பென்ஸ் எதுவும் ஆகலை. நெட் கன்சிடரேஷன் 2 lakhs. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குல்ல, அதுதான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அதை அப்படியே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக போட்டுருங்க, 75,000. ஸோ 1,25,000 தான் STCG. ஏன்னா இங்கே பீரியட் ஆஃப் ஹோல்டிங்க்கு வந்து நீங்கள் டேட் ஆஃப் கிஃப்ட் என்னைக்கு கிஃப்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கணும். 21 என்னைக்கு விற்றுருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, அதை டேட்டு கொடுக்கல நான். அந்த என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதை எந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் வரும், 3 வருஷத்துக்கு கம்மியாக தான் வரும். அப்படின்னா இது STCG, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? 1,25,000 ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய்.